எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து மாடி தோட்டத்தை காட்டுங்கம்மா, தோட்டம்லாம் எப்படி இருக்குது காட்டுங்க, பேக் எங்கே வாங்குனீங்க அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. எப்படி வந்து செடியெல்லாம் பராமரிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. அதை தான் இப்போ வந்து நம்ம மாடி தோட்டம் மட்டும் தான் காமிக்க போகிறோம். வாங்க, என்னென்ன செடி இருக்குது, எப்படிலாம் நான் பராமரிக்கிறேன் பற்றி பேசலாம். இது வந்து அவரை செடி. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கயிறு கட்டி பண்ணியிருக்கிறோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் கொடி வளர வளர செடி வந்து கொஞ்சம் கயிறு கட்டிக்கலாம். போதும், வீட்டுக்கெல்லாம் இதில் காய்ச்சவே எவ்வளோ காய்க்கும். வரும், இதுக்கு மேலே தான் பூவே எடுக்கும். தை மாதம் பொங்கலுக்கு வந்து நம்ம அவரைக்காய் பறித்து தான் சமைப்போம் பொங்கலுக்கு. அப்போ சீசன் வந்துடும். இது அவரை செடி. இது வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க, அந்த அவரை செடி. இது நான் இந்த பூசணி செடி போட்டது வந்து காரணமே வந்து காய்க்காகவே இல்லை. எப்போவுமே வந்து ஊர்லெலாம் வந்து மார்கழி மாதம் வந்து ஒரு பூவாவது எடுத்து, ஒரு பூ நான் ஊர்லெலாம் வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்து சாணி வச்சு அழகாக வைப்போம். சரி, இந்த முறை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்றதுனால வச்சேன். பூ என்னமோ வந்துன்னு இருக்குது, 4-5 பூ வருது. ஆனால் மேலே வந்து இந்த மாதிரி பூச்சி வந்திருக்கு. இப்போ தான் வந்துக்குது, மருந்து அடிக்கணும். இது பூசணி செடி, இல்லை கொடி பூசணி கொடி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டு அதெல்லாம் வந்து பாவக்காய் பறிச்செல்லாம் செஞ்சோம். நல்லா சூப்பராக இருந்தது, கசப்பே இல்லை. வெள்ளை பாவக்காய் மறுபடியும் வந்து துளிர் விட்டு, இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, மறுபடியும் துளிர் விட்டு கொடி வந்துன்னுக்குது. நல்லா பூவெல்லாம் வரும் இன்னும். இது வந்து கிரினி பழம், எல்லாருக்குமே தெரியும். நிறையா வண்டிங்களெல்லாம் குண்டு குண்டாக போட்டு வைப்பாங்களே மஞ்சள். நம்ம ஏற்கனவே ஒரு பழம் கொட்டிட்டு இருந்ததில்ல, நீ எடுத்து வச்சுருந்தல, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அந்த சக்கரை போட்டு கட் பண்ணி சாப்பிடும்போது 5 வந்திருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒரு 3. இது வந்து சிறகு அவரைன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன அவரைன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கிட்டு வந்தேன். பூ வருது பாருங்கள். இது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன அவரைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அவரை செடி, ஆனால் இது வந்து பூ வந்துடுச்சு. இது கொடி கண்டி நல்லா கட்டி விட்டால் நமக்கு இன்னத்துக்கு காய் காக்க ஆரம்பிச்சிருக்கணும். சரி, இதுக்கும் கயிறு கட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரண்டை, இதுவும் நல்லா வந்துட்டு சின்ன இதில் தான் வச்சேன். நல்லா துளிர் விட்டு சூப்பராக வந்துருக்குது. இது வந்து பீர்க்கங்காய். இந்த எறும்பு, கட்டை எறும்பு வந்து தான் இந்த காய்களை வந்து இந்த மாதிரி பண்ணிடுது ரொம்ப. நாங்களும் மருந்து அடிக்கிறோம், செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் கொட்டி போகுது. இது அந்த பக்கம் அப்படியே போகுது ஃபுல்லாக. அங்கேருந்து வரும் ஒரே கொடி, ஒரு 2 பக்கம் இல்லை, அங்கேருந்து இது வரைக்கும் கொடி இப்படி ஏற்றி விட்டுக்கிறேன் நான். இது பிரண்டை மட்டும் தான். இது பீர்க்கங்காவும் பிரண்டை இருக்கா? இல்லைடா, இது வெறும் பிரண்டை. பீர்க்கங்காய் அதுலேருந்து கொடி வருது. கொடி நீட்டாக வருது. அது துளிர் விட்டு விட்டு துளுக்குதில்ல இந்த மாதிரி செடி. ஆனால் காய் தான் வம்பி போகுது. ஒரு 2 காய் கிடச்சிது வச்சோம், அதெல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரில, காஞ்சிடுச்சு. இது வந்து சிகப்பு அவரை, நல்லா நீட்டாக இருக்கும் காய். சரி, சும்மா ஒரு 2 விதை போட்டு வச்சேன், வந்தால் நம்ம வீட்டுக்கு மட்டும் ஆகட்டுமே அப்படின்னு. அதுவும் நல்லா கொடி நல்லா வந்து நிற்குது. நம்ம இந்த காயெல்லாம் பறிக்கும் போது கண்டிப்பாக சமைச்சு வீடியோ போடுவோம்ல, அப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் செடி. ஏற்கனவே ஒரு லெமன் செடி வச்சு நல்லா காய் வந்தது. ஒரு செடி வைக்கிற ஒரு இடத்துல வந்து மாற்றி வச்சு அது செத்து போச்சு. அது புதுசு சூப்பராக காய் வந்தது. அது இது வந்து சின்னதாக வாங்கின்னு வந்து வச்சேன். ஆமாம், ரொம்ப லேட் ஆகும். நம்மள பாருங்கள், கோஸு சூப்பராக வந்துடுது. நல்லா அது பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து என்னான்னு தெரில, அப்படியே உள்ளவே இருக்குது. இடம் பத்தலை. இது ஃபுல்லாகவே ஒன்று தான் நல்லா பெருசாக வந்திருக்கும். கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இருந்தது. முந்த நாள் வந்து எங்கள் கெஸ்ட்டுங்க வந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் காய் எல்லாத்துலேயும் 2 காய் வந்து பறித்து கொடுத்தேன். அப்புறம் பறித்து கொடுத்துட்டு பூச்சி வச்ச இலை, நிறைய இலை, பழுத்து இலைலாம் இருந்தது, எல்லாமே எடுத்துட்டேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இலையெல்லாம் வந்து துளிர்லாம் எடுத்து விட்றோமோ அதுலேருந்து வந்து பூ இந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணி போட்டேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பூ வந்து காய் வந்து நிறையா வரும். முடிஞ்ச அளவுக்கு அதிக இலை வந்து நம்ம செடியில் வந்து வைக்கக்கூடாது. இது வந்து கொடி காராமணி. இதில் வந்து நிறையா காய் காய்ச்சிது. கட் பண்ணி காஞ்சி போச்சு. சரி, கட் பண்ணி விடலான்னு கட் பண்ணி மறுபடியும் துளிர் விட்டு நல்லா வந்துனுக்குது. நம்ம கொய்யா செடி சூப்பராக பூ வந்துனுக்குது. சிகப்பு கொய்யா, அந்த மொட்டு வரும்போதே நல்லா பெருசாக வருது. நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம நல்லா இருக்கு. நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், நம்ம வீட்டில் குட்டி குட்டி நெல்லிக்காய். இதுவும் நல்லா தான் வருது, வச்சு எதுவும் இல்லை, நல்லா வருது. காயும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இந்த லைனில் நம்ம பார்த்துட்டோம். கத்திரிக்காய் செடி பார்த்தாச்சு. முருங்கை செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹைட்டாக வந்ததா. சரி, முருங்கெல்லாம் வந்து எப்போயுமே உடச்சி விட்டால் தான் நல்லா வருவாங்க. அதனால் வந்து கட் பண்ணிட்டேன் நான். நம்ம கீரை மட்டும் கிடைச்சாவே போதும், உடம்புக்கு நல்லது. அடிக்கடி சூப்புக்கு இப்போ அந்த மாதிரி வச்சு கடைஞ்சி சாப்பிட்லான்னு கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து நீட்டு கத்திரிக்காய், சிவப்பு கலர், நல்லா பெருசாக ஒன்று விதைக்கு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு விட்டது அது இன்னமும் அப்படியே காயாமல் அப்படியே இருக்குது. இது வெள்ளை கத்திரிக்காய். இதை தான் நம்ம கத்திரி செடி பாருங்கள்,
9 செடிமா. ஆமாம் 9 தொட்டி. இது மெயின்டைன் பண்ணுறதே என்னான்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து ரொம்ப காய விடக்கூடாது, அதே மாதிரி இலை வந்து அதிகமாக செடியில் விடக்கூடாது. இந்த மாதிரி பழுத்து வரும்போது நம்ம இந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுடணும். அப்போ அந்த இடத்துல துளிர் விட்டு நமக்கு எப்போயுமே புதுசாக இப்போ வச்ச செடி மாதிரியே நம்ம காய் வந்து கொடுத்துக்கினே இருக்கும் 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட. இப்போ நம்ம 3 மாதமாக இந்த செடி வச்சதுலேருந்து கீழே ஒரு 4 செடி இருக்கும், ஒரு 5-6 செடி இருக்கும் கீழே. இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் நம்ம வாங்கினதே இல்லை, வீட்டுக்கு தேவையானது அப்பப்போ 2-3 பேர் தானே, நம்ம 3 பேர் தானே, ஒரு 10 கத்திரிக்காய் இருந்தால் போதும், அதுக்கு வந்து கரெக்டாக வருது. அதே மாதிரி பச்சை மிளகா வந்து இதெல்லாம் நான் 4 போட்டிருக்கோம். காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு உடச்சி விட்டுட்டு துளிர் வருது, காய் வந்துடுதுல்ல, உடச்சி விட்டால் மறுபடியும் துளிர் விட்டு நல்லா வரும். நிறைய துளிர் வந்துருக்கு. இதுலேயே 2 மிளகா, இந்த மிளகா ஒன்று, இந்த நீட்டு மிளகா, எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வந்தது காய் பறிச்சிட்டோம். 5 செடி. நான் பறிக்காமே விட்டு வச்சு இந்த வீடியோ காமிக்கலான்னு பிரியா வந்துடலையாடா முன்னே, அப்போ வந்து எல்லாத்தையும் வீட்டில் மிளகா இல்லைன்னு எல்லா மிளகாயும் பறிச்சிடுச்சு. ஆனால் நல்ல காய், நல்லா கொத்து கொத்தாக நல்லா வந்தது காயெல்லாம். இதுவும் நம்ம அதே மாதிரி தான், காய் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த முனையை வந்து உடச்சி விட்டு நம்ம பண்ணும் போது துளிர் விட்டு மறுபடியும் காய் வந்துன்னே இருக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் வந்து கடையில் வந்து மருந்து ஏற்கனவே சொன்னதான், மருந்தெல்லாம் வாங்கி போடல. வெங்காயத்தோல், காய்கறி தோல்லாம் அதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் மக்க வச்சு போட்டுருந்தேன், எரு மாதிரி பண்ணி. ஆனால் மழை வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, பண்ண முடியல, ஒரு மாதிரி காலை பிடிச்ச மாதிரி பூச்சி ஆரம்பிச்சிது. இப்போ என்ன செஞ்சேன்னா, அரிசி கழுவுற தண்ணி அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், அதே மாதிரி தான் எல்லாத்தையும் அதில் போட்டு 2-3 நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணி நல்லா வடிகட்டி, அந்த வெங்காயத்தோல் அதெல்லாம் வந்து இதில் போடவே கூடாது. நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, எறும்புலாம் அதிகமாக ஆகிடுது. அந்த தண்ணி மட்டும் அது கூட நிறையா தண்ணி ஊற்றி பிடிச்சி நம்ம அப்பப்போ. ஆனால் என்ன ஒன்று, டெய்லி நான் ஒரு 2 மக்கு தான் ஊற்றுவேன், தண்ணி வந்து நிறையா ஊற்ற மாட்டேன். மழை வந்தால் ஒரு 4-5 நாளைக்கு தண்ணி ஊற்றுறதில்ல, ஒரு 2 மக்கு. அந்த ஈரம் கொஞ்சமாக லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப வந்து ஈரம்லாம் செடிக்கு வேணாம். இதுதான் நான் மெயின்டைன் பண்ணுறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி செடி, எனக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி கிடச்சிது இது 2ல் நல்லா பழுத்து. இப்போ காய் ஒன்று பழத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் வெண்டைக்காவும் பாருங்கள், ஒரு தொட்டியில் இதுலேருந்து இது வெண்டைக்காய் செடி நான் பிடிங்கிட்டேன். நான் இந்த 3 தான் இருந்ததே வெண்டைக்காய். அப்பப்போ எனக்கு ஒரு 5, இப்போ ஒரு 20 காய் வெண்டைக்காய் பறித்து வச்சுக்கிறேன். சரி, இன்னும் 2-3 வந்ததுன்னா சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கீரை வந்து நமக்கு எல்லா தொட்டிலும் எப்படி வந்ததுன்னா, இந்த பருப்பு கீரை, சிறுகீரைலாம் நான் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் போட்டேன், அது வந்து சரியாக முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணோட மண் சேர்த்து கலந்து எல்லா தொட்டிலும் போட்டு விட்டேன். அது என்னன்னா, இருக்கிற 20 தொட்டிலுமே கீரை வருது, பருப்பு கீரைலாம். அப்படி தான் இதில் எல்லாத்துலேயுமே வந்தது. இந்த 3 தக்காளி செடி வந்து நான் சமைச்சிட்டு ஒரு தக்காளி வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு தொட்டியில் விதை போட்டேன். அது ஒரு 5-6 செடி வந்தது, அதை பிடுங்கி வச்சேன் நான். அதை பிடுங்கி வச்சு தான் இந்த மாதிரி நல்லா, எப்பவுமே செடி போட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா தான் அது வந்து செடி வந்து நல்லா வரும். இது பழைய செடியே தான், இது கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து இப்போ இது வந்து மணத்தக்காளி கட் பண்ணிட்டேன், ஒட்டை இப்போ தான் துளிர் விட்டு வரல. நமக்கு இந்த 3 மணத்தக்காளி செடியும் ஒரு 10 தொட்டியில் இந்த பருப்பு கீரை தான் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கீரை கொடுத்துக்கினே இருக்குது நம்ம வீட்டில். இது வந்து நான் புதுசாக விதை போட்டு கத்திரிக்காய் செடி, இப்போ அது போகிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு 4-5 செடி உருவாக்கலாம் அப்படின்னு இதை போட்டேன் நான். இதுதான் நம்மளுடைய மாடி தோட்டம். இந்த பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலப்பட்டியில் வாங்கினோம். அது வந்து தம்பி வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி பக்கமாக இருக்கோ, இல்லை போக முடிய வசதியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டால் அவங்க அமுச்சு கூட விடுவாங்க. மேப் அனுப்புவாங்க தம்பி, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஃபோன் பண்ணி கேட்டோ இல்லை போயிட்டு நேர்லேயோ. பேகெல்லாம் பரவாயில்ல, நம்ம வேறு நர்சரியில் வாங்குறத விட அந்த இடத்துல தயாரிக்கிற இடத்துல ஓரளவுக்கு எங்களுக்கு பரவாயில்ல தான் தோணுச்சு. நீங்கள் போயிட்டு பார்த்து, ஆமாம் கொஞ்சமாக நாங்கள் வந்து 2-3 பேர் சேர்ந்து போயிட்டு வாங்கினதுனால எங்களுக்கு அவ்வளோ தெரியல. நீங்கள் ஒரு 20-30 பேக் வாங்குறீங்கன்னா போயிட்டு வாங்கலாம் கண்டிப்பாக. 1-2 ஆனால் பக்கத்தில் வாங்கிக்கலாம், பக்கத்தில். ஆமாம் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா வித்தியாசத்தில் பெட்ரோல் செலவு பண்ணின்னு போக முடியாது. அதனால் நாங்கள் லிங்க்கு கொடுக்குறோம், நீங்கள் போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நம்மளுடைய மாடி தோட்டம் நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்போயுமே பசுமையாக எப்படி வச்சுருக்குறீங்க, இதுதான் என்னுடைய மெயின்டைன் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தார். கொஞ்சம் வந்து செடிங்க கொஞ்சம் நல்லா காய் வரணுன்னா வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 1/2 கிலோ கடலை புண்ணாக்கு, 1/2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு 2 சம அளவு எடுத்து வந்து தூள் பண்ணிவிட்டு நேற்று தான் நாங்கள் வந்து எல்லாம் கொத்திட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிருக்குறோம். ஃபஸ்ட் டைம் இது தான் நம்ம போட்டுக்குது.
மற்றபடி வந்து சாதாரண புண்ணாக்கே போட்டா எறும்பு நிறைய எறும்பு வரும்னு வேப்ப புண்ணாக்கு அதனால கூட கூட சேர்க்கணும். வேப்பம் புண்ணாக்கை கலந்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மூணுத்தையும் mix பண்ணி கொடிங்களுக்கு வந்து பெருங்காயம் போட்டால் காய் பூ எல்லாம் கொட்டாதுன்றதுனால அந்த பெருங்காயம் அது கூட சேர்த்து போட்டோம். இதுதாங்க எங்களுடைய தோட்டத்துடைய மெயின்டைன், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த மாடி வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தண்ணி ஊற்ற வருவேனா, அப்பா கூடவே வருவார். ஒரு தொடப்பமும் ஒரு முறம் எடுத்துகிட்டு வருவார். ஒரு இலை கொட்டினா கூட அது உடனே பெருக்கி எடுத்துகிட்டே இருப்பார். நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் நம்ம மாடி வந்து நீட்டாக இருக்கும். அந்த பூ கூட பாருங்களேன், அது கொட்டிச்சா உடனே இப்போ அது போய் கையில் எடுத்துன்னு கீழே வந்துடுவார். அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்குவார். கூட வந்து இவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நல்லா பராமரிக்க முடியுது, செய்யவும் முடியுது. நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாம் ரொம்ப ஈஸியாக காய்கறி தோட்டம்லாம் வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துல சின்னதாக 4 பேக் தான் வைக்க முடியும். 4 பேக்கில் கூட எதனா ஒரு பொருளை வச்சு பண்ணிக்கலாம். அது ஒரு நாள் யூஸ் ஆகும் நம்ம வீட்டுக்கு. கஷ்டமே கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இது கூட வந்து தோசை மாவு இருக்குது, சிறுதானியெல்லாம் வச்சு ஒரு தோசை செஞ்சுருக்கு. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் சட்னி வந்து செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி ஒரு 4 துண்டு சின்ன சின்னதாக, ஒரு 10 பல்லு பூண்டு, வரமிளகா சின்ன சின்னதாக ஒரு 10, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன சின்னதாக எடுத்து உரிச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வறுந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும் மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வதக்குனது எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ரொம்ப வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கூடாது. கொஞ்சம் அந்த பருப்பு வந்து பல்லு கடிப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து தோசை இட்லிக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 2 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், இதே சேர்த்துக்கலாம். சட்னியில் வந்து ஊற்றிக்கிறேன். நம்ம வரமிளகா, கருவேப்பிலை, உளுந்துலாம் சேர்த்து தாளித்து, அதுவும் நல்லெண்ணெய் தாளித்து இந்த சட்னி வந்து தோசை இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த சின்ன வெங்காயம் சட்னி செய்யறதுக்கு. நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, வெறும் தோசை மாவு மட்டுங்குது அப்படின்னும் போது ஒரு காய் இல்லை, உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஏதாவது நம்ம தோசைக்கு செய்யறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா உடனே கொஞ்சம் வெங்காயம் தான், சின்ன வெங்காயத்தில் செய்யலாம், சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம். இந்த சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் இல்லையா, உடனே 2 பெரிய வெங்காயம் எடுத்து கூட இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி, கொஞ்சம் தோசை இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி சட்னி செய்யும் போது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் சட்னி செஞ்சு பாருங்கள்.